என்னன்னு சொல்றாங்க. என்னன்னு தெரியல, சொல்ல மாட்டாங்க. ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. bring the CPR. சார் சொன்னா ஐயோ பயமா இருக்குடா. Keep the vitals stable and monitor the. रुको यार, समझ रहे हो? चलो. What is your name? செல்வம் சார். Selvam. I already told you, right? She is still in crucial stage. We have continued the treatment, informing her condition to you, right? Now why you are making fuss? It's about to get over. சார் ஒண்ணும் பிரச்சனை இல்ல, பேசிரும்ல. पेश पागल है क्या? ये क्या कह रहा है यार? समझाओ इसे. I'll explain sir. ஏங்க அந்தமா பொழைக்கிறதே கஷ்டம்னு கால்லன்னு சொல்லிட்டு இருக்கோம். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வென்டிலேஷனை கன்டினியூ பண்ணலாமான்னு கேட்டதுக்கு எல்லாரும் மண்டே ஆட்டினீங்க. இப்போ வந்து பேசமாங்கறீங்க. முடிய போகுதுங்க. ஐயோ நீங்க என்ன சொல்ல போகுது பிள்ளை? முடிய போட்டு போகுது. அந்த சிரிச்ச மூஞ்சா நம்பிக்கையா பேசினாப்ல, அதான் பொழைச்சுக்கிறோம்னு சொல்றாரு நினைச்சுக்கிட்டேன். நினைச்சுக்கிட்டியா? ஆமா நினைச்சுக்கிட்டேன். ஏமாத்திக்கார போற, ஏமாத்திக்கார. ஒரு கொல்ல போற. சிரிச்ச முச்சா துண்டாடு அத பார்க்கும் போது யாருமே அப்படித்தான் நினைப்பாங்க. சாக போறது இப்படி சிரிச்சிட்டானே சொல்லுவாங்க. நீங்க என்ன சொல்றீங்க? புடிங்க செல்வா குத்தூரோட ஓடிறா. செத்துட்டு போறியா? போறியா? புடியே எட்டு போச்சு. டேய் போடா, திரும்ப வருவாடா. You will love China. South Panchwan. Sir? புரியலல்ல? नहीं sir. அப்புறம் எதுக்கு அவங்ககிட்ட இங்கிலீஷில் பேசின? கருப்பா எவனாவது கையை கட்டி நின்று சாருண்டா போதுமே, உங்கள் ஆங்கிலத்தன்மையை பூரா இறக்கி வச்சிருவீங்க. எதிரில் இருக்கிறவனுக்கு நீ பேசுறது புரியுதா புரியலன்னு தெரியாமல் உனக்கு தெரிஞ்ச மொழியில் பேசிட்டு இருக்க பேர் என்ன திறமையா? மனநோயா? எங்க ஓ இங்கிலீஷ் என்கிட்ட பேசு. நான் நல்லா இங்கிலீஷ் பேசினா உனக்கு புரியுமாயா? அட்டண்டர்ஸ் கிட்ட எரிஞ்சு விழாமல் சிரிச்சு பேசணும்னு தான் சொன்னேன். உங்கள் அம்மா செத்து போயிடணும் சிரிச்சுக்கிட்டே சொல்ல சொன்னேன். சரி, நீங்கள் ஏன் அந்த பேஷண்ட் அட்டன் பண்ணல? இல்லை சார், நம்ம ஒன்று சொன்னோன்னா அவங்க ஒரு பதில் சொல்கிறாங்க சார். அதுவும் ஓ, ஒரு 50 பேஷண்ட்டை பார்த்துருப்பீங்களா? அதுக்குள்ளே இவ்வளோ சலிப்பு இல்லை? அந்த அட்டண்டர்ஸ் உள்ள வர சொல்லுங்கம்மா. வாங்கடா வாங்க. உட்காருங்க சார், சும்மா உட்காருங்க. இங்கே பாருங்க, பவுன் தாய் அம்மாவுக்கு வந்து ரைட் சைட் பிரெயின்லேருந்து வர நர்வில் கழுத்துக்கு பின்னால் ஒரு அடைப்பு ஏற்பட்டிருக்கு. அதனால் அந்த பகுதியில் ரத்த ஓட்டமும் தடப்பட்டிருக்கு. ரொம்ப வருஷம் தலையில் அதிக சுமந்தால் இது ஆகும். அதனால் அவங்க பக்கவாதத்தால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. நம்ம கொடுக்குற ட்ரீட்மெண்ட்டில் அந்த பிளாக்கை டேப்லெட் அண்ட் மெடிசின்ஸில் க்யூர் பண்ண முடியுமாங்கிறது ஒரு முயற்சி தான். நம்ம ஒர்க்கை ஒழுங்காக செஞ்சாலும் அவங்க உடல்நிலை அதுக்கு ஒத்துழைக்கணும். இது புரிஞ்சுக்கிறாம நீங்கள் இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்கிட்டீங்கன்னா என்ன அர்த்தம்? இதுதான் பேஷண்ட்டோட கண்டிஷன். நீங்கள் ஃபர்தராக ட்ரீட்மெண்ட் பார்க்கணுன்னா பாருங்கள், இல்லை அப்படின்னா எப்போ வேணாலும் டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டு போங்க. அது டாக்டர் இங்கே பாருங்கள் உப்ளியான், சிகிச்சை சம்பந்தமாக உங்கள் சந்தேகத்தை நீங்கள் தாராளமாக கேட்கலாம். சட்டத்தில் உரிமை இருக்குது. இல்லை டாக்டர், எங்கள் ஆத்தால பொழைக்க வைக்க முடியாதுங்கிறது எங்களுக்கு புரியுது. உங்ககிட்ட இருக்கிற வசதியான மருந்து மாத்திரைகளை வச்சு ஊசிய கீசிய போட்டு விடாம ஊசியெல்லாம் போட்டு, நான் சொல்றது என்னன்னா, நீங்க நல்லா தெளிவா கேட்டுக்கங்க. ஒரு 5 நிமிஷம் மட்டும் எங்க ஆத்தால பேச வைக்க முடியுமா? உங்க ஆஸ்பத்திரிக்கு நல்ல பேர் கிடைக்கும். என்ன சொல்றீங்க? என்ன ஊருக்கடத்தான பேசாரா? டாக்டர் இம்புட்டார் அதானே சொன்னார். கம்மனரா டாக்டர் சொல்லுங்க. டாக்டர், இதெல்லாம் எங்க ஆத்தா மூளைக்கு எடுத்த போட்டா. இதுல ஏதாவது இடங்கிடம் தெரிய வாய்ப்பு இருக்கா? தெரியல டாக்டர். டிஸ்சார்ஜ் பண்ணிருங்க.
அதெல்லாம் எடுக்கக்கூடாது. ஐயோ சரி இந்த சூர்யாக்கலா எது நீ மாப்பிள்ள வரேன் என்ன எனக்கு பேசி முடிச்சு விடுனே என்ன கூப்பிடுறேன். டேய் நீ வர செலவு பார்த்து கிழிச்சலாம் போதும். இனிமே நான் பாத்துக்கிறோம். இப்போ என்னத்துக்கு கால் லெட்டர் உடச்ச நீ? கால் கட்ட உடச்சு ஊசி உடச்சு விடுவேன். சும்மா சும்மா அடிக்க வரானே ஒரு பில்ல கூட பார்க்க விட மாட்டேன். அடியா நல்லா ஏய் விஷால் அடிட்டிட்டே இருக்க. ஏய் செல்வா போடா. நீ செலவு பண்ணியாடா? செலவு பண்ணியா? செலவு பண்ணியாடா நீ? போடா. டேய் நான் செலவு பண்ணிருக்கேன். வந்து 5 நாள் தான் ஆகுது. லட்சமா செலவுச்சிட்டான். போச்சு. மொத்தமா போச்சு. கால் லெட்டர் உடச்சிட்டாங்க. அந்த டாக்டர் அப்படித்தான் சிரிச்சுட்டே சொன்னா நான் என்ன ஒண்ணு பாத்துக்கிட்டி. சார் நீங்க வாங்க சார், உங்களை நம்பி தான் நாங்க வந்திருக்கோம். பொறுங்க போமா சார் நீங்க அவரை கூப்பிடுங்க சார். பாக்குறீங்கல்ல சும்மா வந்துட்டு இருக்காரு. நீங்க ஏறுங்க. கூப்பிடுறாங்க உங்களை தானே கூப்பிட்டு இருக்காங்க. போகணே உன்னையே தான் கூப்பிட்டு இருக்காங்க. ஏதோ அவசரம்